சொல்லாத நிஜங்கள் உலகில் இருக்கலாம், தீர்வில்லாத நிஜங்கள் இல்லவே இல்லை. நிஜம் வெளியே வரும் நிஜங்கள். வணக்கம். நிஜங்கள் 2015 டிசம்பர் மாதத்துல சென்னையே புரட்டி போட்டு வெள்ளம் வடிஞ்சிச்சு. ஆனா வெள்ளத்தால் ஏற்பட்ட அனுபவங்கள், துயரங்கள் இன்னும் மறையல. அந்த நேரத்துல நிறைய நல்ல உள்ளங்கள் ஏராளமான உதவி செஞ்சாங்க. ஆனாலும் சரியான உதவி கிடைக்காம சில குடும்பங்கள் இன்னும் தத்தளிச்சிட்டு இருக்காங்க. அதுல இருந்து 2 குடும்பங்கள் இன்னைக்கு நம்ம மத்தியில இருக்காங்க. பேசுவோம். 2015 ஆண்டு டிசம்பர் 2ஆம் தேதி 110 வருடங்களில் இல்லாத அளவுக்கு மழை அன்று சென்னையில் கொட்டி தீர்த்தது. நகரமே கடலாய் மாறிப்போனது. மின்சாரம், தகவல் தொடர்பு, உணவு, இருப்பிடம் எல்லாமே கேள்விக்குறியானது. எங்கேயும் நீர், எங்கேயும் இருள். அன்றோடு சென்னை நகரத்தின் ஆயுள் முடிந்து போனதோ என்று நினைக்கும் வேளையில் பல இளைஞர்கள் ஒன்று திரண்டு தன்னலம் பாராமல் உதவிகள் செய்து இயற்கையின் சீற்றத்தை வென்று சென்னையை மீட்டனர். ஆனாலும் பல பேர் பொருட்களை இழந்து, வீடிழந்து, உறவுகளை இழந்து இன்னும் மீளா துயரத்தில் உள்ளனர். என் பேர் நாகம்மா. நான் சென்னையிலேருந்து வந்துக்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு நான் வெறுப்பட்டு வந்துக்கிறேன். நான் பேசுவதெல்லாம் நிஜம். வண்ணார்பேட்டிலேருந்து வரீங்க? வண்ணார்பேட்டையில். எத்தனை பசங்க உங்களுக்கு? ஒரு பொண்ணு, 3 பையன். சரி, எல்லாருக்கும் கல்யாணம் ஆச்சு? 3 பேர் கல்யாணம் ஆச்சு மேம். சின்ன லாஸ்ட்டு பையன் தயார். உங்க கணவர்? அவர் இறந்து 7 வருஷம் ஆகுது மேம். அவர் இறந்து 7 வருஷம் ஆகுது. நீங்க பசங்க மட்டும் தனியா இருந்தீங்க? 2015 டிசம்பர் மாதத்துல ஆமாம் மேம். சென்னை முழுவதும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டோம். அதுவும் நீங்க இருக்கிற ஏரியா ஆமாம் மேம் ரொம்பவே பாதிக்கப்பட்டது. ரொம்ப கஷ்டப்பட்டு பசங்களை காப்பாத்திருக்கீங்க. என்ன வேலை பார்த்தீங்க? ஸ்டீல் பட்டறையில் வேலை செஞ்சீங்க. இந்த வெள்ளத்தால் பாதிக்கப்படும் போது உங்க வீடு ஃபுல்லாவே அந்த தண்ணியில போச்சா? இது வரைக்கும் மேடம் தண்ணி, கழுத்து வரைக்கும் தண்ணி வந்தது. டிசம்பர் மாதம் 2ஆம் தேதி 2015 கிட்டத்தட்ட காலையில 2:30க்கு தான் எல்லாமே வெள்ளத்துல மிதந்தது. ஆமாம் மேம். வீட்டில் இருந்தீங்களா அப்போ? வீட்டில் தான் இருந்தேன். அந்த தண்ணியிலே தான் இருந்த கட்டில் மேலே உட்காந்து. அன்னைக்கு எக்ஸாக்டாக தான் கேட்குறேன். ஏன்னா நீங்கள் அந்த வெள்ளத்தில் இருந்திருக்கீங்க. அது தண்ணியிலே இருந்தேன் மேடம். அந்த பையனும் நானும். எவ்வளோ நேரம் தண்ணியில் இருந்தீங்க? நைட்டெல்லாம் அங்கே தான் இருந்தோம் மேடம். நைட்டெல்லாம் தண்ணியில் இருந்தீங்க? போய் வெஞ்சி தான் நாங்கள் போயிட்டு இது வரைக்கும் தண்ணி வரதான் நாங்கள் ஸ்கூலுக்கு போயிட்டோம். யாராவது கூட்டிகிட்டு போனாங்களா? இல்லை நாங்கள் ஒண்டியே தான் போனோம் மேடம். உங்கள் ஏரியாவில் இருக்குது அத்தனை பேர் பள்ளிக்கூடத்துக்கு போனாங்களா? எல்லாம் போயிட்டாங்க. நாங்கள் தான் லாஸ்ட்டு. நீங்கள் ஏன் கடைசியில் போனீங்க? சரி, யாருன்னா வருவாங்கன்னு பார்த்தாங்க. யாரும் வர மாதிரி இல்லை. எங்கள் பசங்களாம் ரொம்ப தொலைவில் அவங்க வீட்டுக்குறாங்க. அவங்களும் வந்து வர முடியாது. ஃபுல்லாக தண்ணிங்க அங்கங்கே ரொம்ப போய்க்குது அப்படின்ட்டு அவங்களும் வர. என்னோட செல்லு கூட இல்லை மேடம். நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் மேடம் பையனை வச்சுக்கணும். பையனை ஸ்கூல்லே மாட்டேன். இந்த வண்டிங்க தள்ளி விடுறாங்களே, அந்த வேலை வண்டி வச்சு விட்டுட்டு அந்த தண்ணியில் அந்த காசு தண்ணி எனக்கு காப்பி பண்ணு வாங்கி கொடுத்துட்டு போனாங்க. எவ்வளோ நாள் பள்ளிக்கூடத்தில் இருந்தீங்க? 2 வாரம். 2 வாரம். 2 வாரத்துக்கு அப்புறம் தான் வீட்டில் தண்ணி இறங்குதா? மேடம் அதான் அவனா அது கூப்பிட்டு தொட்டுதான் வந்து. உங்கள் என்ஜிஓ பேர்? ஹெல்ப் டீம் இந்தியா சேரிட்டபிள் ட்ரஸ்ட். உங்கள் பேருங்க? டாக்டர் சி வெங்கடேசன். ஓகே, நீங்கள் எந்த நேரத்தில் அங்கே வந்தீங்க? அந்த டைமில் மழை ஸ்டார்ட் ஆனதுலேருந்து ஏரியா ஃபுல்லாக ட்ராக் மேடம். சரி. பேசன் பிரிட்ஜு, பென்சில் ஃபேக்ட்ரி, வெண்ணாரப்பேட்டை, அது நடுவில் உள்ளது தான் இவங்களுடைய ஏரியா, பென்சில் ஃபேக்ட்ரி. சரிங்க. அப்போ அந்த டைமில் வந்துட்டு வரவங்க ஃபுட் எடுத்து கொடுக்குறவங்க கூட ஒன்றும் அவ்வளோ தூரம் வர முடியல. இருந்தாலும் எங்களாம் அந்த முடிஞ்ச உதவியெல்லாம் அங்கே உள்ள மக்கள் எல்லாம் எல்லாரையும் தூக்கிட்டு போயிட்டு கவர்மெண்ட் ஸ்கூலில் போயிட்டு சேஃப் ஆகிட்டு அங்கேருந்து மறுபடியும் வெள்ளம் வர்றதுக்கு முன்னாடி, ஏன்னா பலத்த மழை பெஞ்சிட்டு இருந்தது. ஆமா, அந்த டைம்ல வெள்ளம் வர்றதுக்கு முன்னாடியே அந்த அளவுக்கு தண்ணி இருந்தது. அங்க எப்பவுமே தண்ணி உடனே வந்துடும் மேடம். சாதாரண மழைக்கெல்லாம் தண்ணி நிற்கும். கொஞ்சம் மழை பெஞ்சாலே தண்ணி வந்துடும். தண்ணி வர ஏரியா. அதுக்கப்புறம் நைட்டு அன்டைம் வரையும் ஃபுல்லாக மூச்சுக்கிட்டு இருக்குது. யாராவது வீட்டில் இருக்கீங்களா, வெளியே வந்துருங்க, நிறைய மழை வருது, இதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது, சேஃபான இடம் வேணும்னாக்கா வந்துருங்க, எல்லாமே வெளியே வந்துருங்க. மெயின் ரோடு ட்ராக் மேலே மட்டும் கிட்டத்தட்ட 5000 பேர்கிட்ட இருந்தோம் மேடம். வெறும் ரயில்வே ட்ராக் மட்டும். ட்ராக்கில் மட்டும் தண்ணி இல்லை. ட்ராக்கை விட்டு பக்கத்தில் அந்த பக்கத்து ஏரியா எல்லா இடத்துலையும் தண்ணி. அங்கே வந்து அடிக்கடிக்கு வந்து கரண்ட்டு ப்ராப்ளம் வர.
அந்த டைமில் கரண்ட்டும் வேறு இல்லை. ஆஹா. அந்த நைட்டில் டார்ச் எந்த அளவுக்கு டார்ச், அந்த மாதிரி செல்ஃபோனில் கூட டார்ச் இல்லை, எல்லாமே கரண்ட் இல்லாத சார்ஜர் இல்லை. அது மாதிரி எல்லாரும் தூக்கிட்டு போய் வருது, மறுபடியும் ட்ராக் கண்ட வருது, யாராவது சவுண்டு கொடுக்குறாங்களா என்ன அதுன்னு சொல்லி பார்க்குறது, இல்லை யாராவது சாப்பாடு எடுத்துகிட்டு வராங்களா அதை வாங்கி கொடுப்போமான்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சுற்றி எல்லாருக்குமே ஹெல்ப் பண்ணோம் மேடம். இவங்களுக்கு எப்படி உதவி பண்ணீங்க? ஐயோன்னு ஒரே சத்தம். என்ன சத்தம்னு சொன்னாக்கா, இது மாதிரி கரண்ட் இல்லை, கரண்ட் ஆன் பண்ணியிருக்காங்க. எல்லாமே போய் பார்க்கும்போது இவருடைய பையன் வந்து கரண்ட் வந்துச்சான்னு வீட்டில் போயிருக்காரு, சுவிட்ச் ஏதோ போட்டிருக்காரு, இவர் தூக்கி போட்டு. அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டேன், யாரும் கிட்ட போகாதீங்க, கரண்ட்டு யாரும் கிட்ட போகாது சரி. நாங்கள் என்ன பண்ணால் சரி சொல்லிட்டு மெயின் எல்லாம் ஆஃப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஆஃப் பண்ணிட்டு போகும்போது பையன் விழுந்திருக்கிறான். இப்போ அந்த டைமில் தண்ணியிலேருந்து அவனை தூக்கி மார்ச்சேரிக்கு தூக்கின்னு போகிறது கூட எங்களுக்கு வசதி இல்லை, அந்த இடத்துல 108 கூட வரல. அதுக்கப்புறம் எப்படியோ கஷ்டப்பட்டு நாங்கள் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 40-50 பேர் ஊர் ஜனம் சேர்ந்து அந்த தம்பியை தூக்கின்னு போய் ஸ்டான்லி மருத்துவமனையில் மார்ச்சேரியில் போட்டு விட்டு, அதுக்கப்புறம் அங்கே வந்துட்டு எந்த ஒரு அதிகாரியும் வரல, எந்த ஒரு போலீஸும் வரல, எந்த ஈபிலேருந்து எந்த ஆஃபீஸரும் வரல. நாங்களே இருந்து எல்லாத்தையும் கஷ்டப்பட்டு எடுத்துகிட்டு வந்து தோலில் சுமந்து எடுத்துகிட்டு வந்து நல்ல மாதிரி அந்த வந்து மழையிலையும் எடுத்து அடக்கம் பண்ணிட்டு இது வரையும் ஹெல்ப் பண்ணியிருக்கேன் மேடம். 10 நாள் பள்ளிக்கூடத்துல இருந்தீங்க. 2 வாரம் சொன்னீங்க. 2 வாரத்துக்கு அப்புறம் தான் தண்ணி குறைஞ்ச உடனே வீட்டுக்கு போனீங்க. அவங்கள வந்துட்டுன்னு வந்தான் மேடம். சரி வாமா வீட்டுக்கு போகலான்னு. சரி. தண்ணி அதுக்குள்ள கொஞ்சம் குறைஞ்சது, அது வரைக்கும் முட்டிக்கு கீழே இருந்தது. சரி, அப்போ வீட்டுக்கு போனா கரெக்டா இருக்கணும், வீட்டுக்கு போனீங்க. துணி மாற்றினுக்கிறேன், போய் சுவிட்சு போட்டுக்கிறேன் மேடம். போட்ட ஒன்றும் அப்படியே பட்டுன்னு வச்சுது. எனக்கு கரண்ட் வந்ததுன்னு எனக்கு தெரியாது. தெரிஞ்சுன்னா என் பிள்ளைய நான் காப்பாற்றிட்டு பெரிய 2வது போய் சுவிட்சு போகிற வேலைக்கு தான் பூச்சி வலிச்சு அப்படியே எனக்கு சாக்கச்சு, என்ன பூச்சி ஒரு தள்ளி சுவிட்ச் போட்டோடனே ஷாக் அடிச்சது. ஆமாம் மேடம். அந்த நேரத்துல அரசாங்கம் சார்பாக பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் வீட்டில் 4 லட்ச ரூபாய் கொடுக்கப்படும்னு சொல்லியிருந்தாங்க. அதுவும் வரல அவங்களுக்கு? வரல மேடம். அவங்க போய் கேட்டதுக்கு அதெல்லாம் வரலம்மா ஒன்னே அப்படின்ட்டாங்க. தாசில்தார்கார போய் கேட்ட ஒரு வாட்டிக்கு. ஏன்னா ஒவ்வொரு ஏரியாவுக்கும் பிரிச்சு கொடுத்துருந்தாங்க, எந்தெந்த ஏரியா பாதிக்கப்பட்டிருக்காங்க, யார் யார் அந்த வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு யார் வீட்டில் ஒரு இந்த மாதிரி சம்பவம் நடந்திருக்கு, இறந்துருக்காங்க, அவங்களுக்கு நிதி நிவாரணம் தனியா இருந்தது. 4 லட்ச ரூபாய் இருந்தது. ஆமாம் மேடம். அது வரல மேடம். வரல மேடம். அது நீங்க அதுக்கப்புறம் உங்க என்ஜிஓ சார்பாக அந்த ஏரியால சம்மந்தப்பட்டவங்க கிட்ட பேசுனீங்களா? எல்லாருக்கிட்டையும் பேசினேன் மேடம். இவங்க பேப்பர் ஆடெல்லாம் கொடுத்துருக்கோம், ஸ்டேஷன் மூலியமாக கொடுத்துருக்கோம். பேப்பரில் வந்தது, அதுக்கப்புறம் வந்து பார்த்தது, அந்த ஒயர் இதானதுலாம் சரி எல்லாமே நாங்கள் பார்த்துக்கிறோன்னு சொல்லி போயிட்டாங்களே தவிர அதுக்கப்புறம் யாரும் வந்து இது கடைசியில் என்ன சொன்னாங்க? இல்லை நாங்கள் பார்த்து பண்ணி தரோமா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கிட்ட சொல்லியிருக்காங்க மேடம். இவங்க சொன்னாங்க பார்த்து போயிருக்காங்கண்ணா அப்படின்னா. அதுக்கப்புறம் எதுவுமே தகவல் எதுவும் வரல. கடைசியா எப்போ பார்த்துட்டு போனாங்க? கடைசியாக வந்து ஒரு 8 மாசத்துல வந்து பார்த்துட்டு போனாங்க. 9 மாசத்துல வந்து பார்த்துட்டு போனாங்க, அவ்வளோதான். அதுலேருந்து வரவில்லை அவங்க. 1 வருஷம் தாண்டி இப்போ 1.5 வருஷம் ஆக போகுது. இன்னும் வந்து நான் தான் போய் கேட்டுன்னு கண்டிப்பாக பார்த்து முடிச்சிடறேம்மான்றாங்க. ஒரு மாதிரியாக பேசுகிறாங்க. நான் ஒண்டி போய் என்ன பண்ண பாட்டேன், எனக்கு அப்போ நெஞ்சு வலி வருது. இப்போ யாரு கூட நீங்க இருக்கீங்க? நான் தனியாக தான் மேடம் அந்த வீட்லேயே. இவங்க அவங்க பசங்க வீட்டில் போய் இருக்க முடியாதா? தனியா ஒரு வீட்டில் இருக்கிறதுக்கு பதிலாக எல்லாமே பசங்க வந்துட்டு அவ்வளோ அந்த அளவுக்கு சம்பாதனை கூலி அந்த மாதிரி அவங்களும் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. எங்களை வந்து பார்ப்பாங்க, நான் அம்மா போய் பாருங்கன்னு சொல்லி அடிக்கடி வந்து பார்த்துட்டு போவாங்க. தவிர பெரிய உதவியெல்லாம் அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது மேடம். அவங்க சேஃப்டியாக வரதே ரொம்ப கஷ்டமா இருக்குது. அவங்களுக்கு குடும்பம் இருக்குல்ல, ஆமா, அதுக்காக சம்பாதிக்கிறாங்கல்ல. அது அவங்களுக்கு கூழ் கஞ்சி எது கொடுத்தாலும் காப்பாத்துக்கிறாங்கல்ல. தாய் வச்சு காப்பாற்ற முடியாதா? அதான் வரல பசங்க அந்த அடி போறாங்க. அவங்க மனைவி பசங்க காப்பாத்துறாங்கல்ல. காப்பாத்துறாங்க. அப்புறம் பெத்த தாய் காப்பாத்துறதுக்கு முடியாதா? டிசம்பர் 2, 2015 சென்னை முழுவதும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு எத்தனையோ பேர் இருக்காங்க, லட்சக்கணக்கில் இருக்காங்க. அதுல ஒருத்தங்க நாகம்மா. அரசாங்கம் சார்பாக நிதி நிவாரணத்திலிருந்து 4 லட்ச ரூபாய் வர வேண்டியது இருக்கு. இது வரைக்கும் அதுவும் வரல. ஆனா இதே மாதிரி இன்னொன்று குடும்பமும் அந்த வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டாங்க. அவங்களும் சந்திக்க போறோம். 2 சகோதரிகள், கீர்த்திகா, கீர்த்தனா. நீங்க எத்தனை பேர் வீட்டுல இருந்து? நான், எங்க அண்ணன், எங்க அம்மா, என் சிஸ்டர். ஓகே, அண்ணன் இருக்காரு. ரைட். அப்பா சின்ன வயசுலயே தவறிட்டாரு. சின்ன வயசுலயே தவறிட்டாரு. அம்மா தான் வேலை பார்த்துட்டு உங்களை எல்லாம் அம்மா தான் எங்களுக்கு எல்லாமே. சரி, அம்மா என்ன வேலை பார்த்துட்டு இருந்தாங்க? அம்மா வந்து ஹாஸ்பிட்டல்ல ஹவுஸ் கீப்பிங்கா ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. ஹவுஸ் கீப்பிங்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க.
வெள்ளம் வரும்போது அன்னைக்கு வீட்டில் இருந்தீங்களா? ஃபஸ்ட்டு இருந்தது கந்தஞ்சாவடி. இப்போ எங்கள் அம்மா வெள்ளம் வர்றதுக்கு முன்னாடி இருந்த ஏரியா வந்து செம்மஞ்சேரி. செம்மஞ்சேரி ரொம்ப பாதிக்கப்பட்ட ஒரு ஏரியா அது செம்மஞ்சேரி. சரி, அப்போ அந்த ஏரியாவில் வெள்ளம் வரும்போது நீங்க வீட்டில் இருந்தீங்க? எங்கள் வீடு ஃபுல்லாக ஃப்ளட் ஆகிடுச்சு ரொம்ப தூரம். அதனால நாங்கள் ஃப்ரெண்டு வீட்டில் தங்கி. நீங்கள் கிரவுண்ட் ஃப்ளோரில் இருந்தீங்களா? சரி, ஸோ தண்ணி நிறைய இருக்கிறதுனால ஃப்ரெண்ட் வீட்டில் மாடி வீட்டுக்கு போனீங்க. அம்மா அந்த நேரத்தில் எங்கே இருந்தாங்க? அம்மா அந்த நேரத்தில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க ஹாஸ்பிட்டலில். நைட் டியூட்டி இருந்தது? நைட் டியூட்டி. சரி, கீர்த்தனா, வெள்ளம் வந்ததுனால அம்மா நைட் டியூட்டியில் இருந்தாங்க. ஃபோன் பண்ணி பேசினாங்களா? நாங்கள் ஃபோன் பண்ணோம், ரீச் ஆகலாம். அன்றைக்கி ஃபுல்லாக டவர் கட்டு. எங்கள் சாருக்கு மட்டும்தான் போயிடுச்சு, அங்கே இருக்க சாருக்கு. நாங்கள் சொன்னோம் எங்கள் அம்மாவை அங்கேயே இருக்க சொல்லி. எப்பவுமே இது மாதிரி எதனா ப்ராப்ளம்னா எங்கள் அம்மாவை அங்கேயே இருக்க சொல்கிறோம் நைட் ஷிஃப்ட் பார்த்து. ஆனால் எங்கள் அம்மா எங்களுக்காகவே வந்துட்டாங்க. அங்கேருந்து ரொம்ப ஃப்ளட்டால் பசங்க பாதிச்சிருப்பாங்க, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போவே சைன் போட்டு கிளம்பிட்டாங்க அங்கேருந்து. அவ்வளோ வெள்ளத்தில் கிளம்புனாங்க? அவ்வளோ விதத்தில். ஏன்னா அந்த ஏரியாவும் டோட்டலி ஃப்ளட்டடாக இருந்தது. அவங்க வந்து அந்த ஹாஸ்பிட்டல்லையே யாரும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஷிஃப்ட் பண்ணாங்க. அதனால எங்கள் அம்மாவையும் போக சொன்னாங்க, ராயப்பேட்டை அங்கே போயிட்டு தங்குங்க, ஹவுஸ் கீப்பிங்காக ஒர்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஷிஃப்ட் பண்ணாங்க. ஏன்னா எங்கள் அம்மா வந்து இல்லை நான் ஸ்ட்ரெயிட்டாக வீட்டுக்கே போயிடுறேன், என் பசங்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னு தெரியல, இங்கேயே இவ்வளோ ஃப்ளட்டாக இருக்குது, அப்போ பசங்களுக்கு எதாவது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா அங்கேருந்து சைன் போட்டு கிளம்பிட்டாங்க. ஏன்னா அப்போதைக்கு வந்து எங்களுக்கு சொல்ல முடியல, அவராலையும் நாங்களும் கான்டாக்ட் பண்ண முடியல, ஏன்னா ரீச் ஆகலை டவர் இல்லாதனால. எவ்வளோ நாள் கழிச்சியும் அம்மா வேலையை முடிச்சுட்டு கிளம்பிட்டாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிய வந்தது? எங்களுக்கு 6 டேஸ் 6 நாள் கழிச்சு தான் தொடர்பு கொள்ள முடிஞ்சது ஹாஸ்பிட்டலில். அப்போதான் டவர் கிடைச்சிது, ரீச் ஆச்சு ஃபோன். ரைட், ஸோ அப்போ தான் நீங்கள் ஃபோன் பண்ணீங்க? ஃபோன் பண்ணணும். அம்மா எங்கே இருக்காங்க கேட்குறதுக்கு. அவங்க வந்து சொன்னாங்க உங்கள் அம்மா டியூஸ்டேவே சைன் போட்டுட்டு கிளம்பிட்டாங்க அப்படின்னோடனே எங்களுக்கு ஷாக் ஆயிடுச்சு. டியூஸ்டே இல்லைன்னா இப்போதைக்கு வந்திருக்கணுமே, இன்னும் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஃபோன் பண்ணி கேட்டோம். தேட ஆரம்பிச்சோம். எங்கள் அண்ணனுக்கு வந்து ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கான். அந்த 6 நாளுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருச்சு எங்கள் அண்ணனுக்கு எங்கள் அம்மா காணாமல் போனது. உங்கள் அண்ணனும் வந்திருக்காரு? வந்திருக்கு. வாங்க. வெள்ளம் வந்த அன்னைக்கே அம்மா ஹாஸ்பிட்டல்லேருந்து கிளம்பிட்டாங்க, உங்களுக்கு தெரியுமா? ஹாஸ்பிட்டலில் சொல்லிட்டு கையெழுத்து போட்டு கிளம்பிடுறாங்க போது. எனக்கு 3 நாள் கழிச்சு தான் தெரியும். நான் என்ன பண்ணேன், ஹாஸ்பிட்டல் போய் கேட்டேன், இதுமாதிரி எங்கள் அம்மா வரல வீட்டுக்கு செவ்வாய்க்கிழமை நைட்டு, என்ன ஆச்சு? இல்லைங்க அவங்க அம்மா கிளம்பி போயிட்டாங்க, கையெழுத்துலாம் போட்டு போகிறாங்க, சிசிடிவி கேமரா எதுவும் ஒர்க் ஆகலை, கேமராவே பார்த்து சொல்ல முடியும், எதுவுமே ஒர்க் ஆகலை, எல்லாம் தண்ணியில் போயிடுச்சு அப்படின்னா. சரின்னு சொல்லிட்டு நான் அதான் எங்கேயா தங்க வச்சுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே தேடி பார்த்தேன். கரெக்டாக என் ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணேன், இந்த மாதிரி உங்கள் அம்மா இங்கே செட்டிநாடு சவுடுக்குது நூக்கம்பாளையம் அந்த ரோட்டில் செட்டிநாடு முள்ளு வெளில அந்த நந்து வந்துடுறாங்க, பஸ்ஸு கும்மான ரோட்லேயே நின்றுக்குது பஸ்ஸு, நந்து வந்துடுறாங்க தண்ணியில், இவ்வளோ லைட்டு தண்ணி அடிச்சுன்னு போயிட்டுறாங்க தண்ணியில். அப்படியே முள்செடியில் மாட்டி இருந்தாங்க பாடி, அதனால இருந்தது, இல்லைனா எங்கே போயிருக்குன்னு தெரியாது பாடி. 6 நாளுக்கு ஞாயிற்றுக்கிழமை தான் கழிச்சது பாடியே. அது ரொம்ப மோசமான நிலையில் கழிச்சது. அதுக்கு ரொம்ப அதான் அது கூட ராயப்பேட்டில் போஸ்ட்மார்ட்டம் பண்ண மாட்டாங்க, ரொம்ப அதுக்கெல்லாம் அவஸ்தைப்பட்டோம். ரொம்ப பாடி கட்சி கூட எதுவும் பண்ண முடியல, எரிக்கிறதுக்கு கஷ்டம், கரண்ட் இல்லை, எதுவுமே இல்லை, ரொம்ப கஷ்டப்பட்டோம். எங்கள் அம்மா அதான் செவ்வாய்க்கிழமை கிளம்பிடுறாங்க. எனக்கு தெரிஞ்சது பார்த்தா வேலைக்கிழமை தான் தெரியும் எங்கள் அம்மா கிளம்பிடுது. நீங்கள் 3 நாளாக உங்கள் தங்கச்சிக்கிட்ட யார்கிட்ட தங்கச்சிட்ட சொல்ல அது ரொம்ப கஷ்டப்படும். அதான் முடிஞ்சளவு நம்ம தேடி கண்டுபிடிச்சலாம். எங்கேயா மண்டபத்தில் எங்கேயா தங்க வச்சிருப்பாங்க வெள்ளத்தில், அது மாதிரி நிறைய பேர் தங்க வச்சிருந்தாங்க, அது மாதிரி எங்கேயா தங்க வச்சிருவாங்க, எல்லா இடமும் தேடினேன். அது லாஸ்ட்டாக போலீஸில் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்க ராயப்பேட்டில் போய் பார்த்து சொன்னாடா, என் ஃப்ரெண்டு இங்கே பார்த்து சொல்லிடுறேன் உங்கள் அம்மா இங்கே இறந்துக்கிறாங்கடா அப்படின்னு. ஞாயிற்றுக்கிழமை செவ்வாய்க்கிழமை போய் காணாமல் போனாங்க, ஞாயிற்றுக்கிழமை தான் கண்டுபிடிச்சாங்க. 6 நாள் தண்ணியில் இருந்து அது முள்செடியில் மாட்டி தண்ணியில் ஊறி ரொம்ப உப்பி போயிருந்தது உடம்புலாம் ரொம்ப. அப்புறம் ரொம்ப தண்ணியிலே இருக்கு, அப்படியே உப்பி இந்த மீன்லாம் சாப்பிட்ருக்கு, ஃபேஸு ஃபுல்லாக மூஞ்சி ஃபுல்லாக புழுவா அப்படின்னு ஆகவே முடியல. எங்கள் அம்மா கிடைச்ச உடனே எங்களை பார்க்க அனுமதிக்கலை, எங்கள் அண்ணனை கூட அனுமதிச்சாங்க, ஏன்னா எங்களால் தாங்க முடியாதுன்னு சொல்லிட்டு பார்க்க அனுமதிக்கலை. ரொம்ப அழுதுருவோம், ரொம்ப கஷ்டப்படுவோன்னு அவங்க அப்படி சொல்கிறப்பே ரொம்ப கண்ணில் தண்ணி வந்தது. அதனால் பார்க்கணுன்னு எனக்கு அப்படியே எங்கள் அம்மா பார்க்கக்கூடாது அப்படின்னு தோணுச்சு, ஏன்னா அவ்வளோ கஷ்டமாக இருந்தது எங்கள் அம்மா ஃபேஸு பார்க்க இருந்துச்சு. உறவினர்கள் சொந்தத்தில் எங்களுக்கு யாரும் எங்கே இருக்காங்க? எல்லாமே தனியாகவே இருந்தீங்களா? எங்கள் அம்மா வந்து எங்கள் அப்பா இருந்ததுலேருந்து எங்களை ஹாஸ்டலில் தான் படித்தோம். ஹாஸ்டலில் சென்னை ஃபாத்திமா ஹாஸ்டலில் காரப்பாறையில் படித்தோம். அதுலேருந்து சொந்தக்காரங்க யாரும் தேவையில்லை, எங்கள் அப்பா வந்து யாரும் எனக்கு பார்த்துக்க மாட்டேன்ட்டாங்க. எங்கள் அம்மா ஹாஸ்டலில் விட்டுட்டு எங்கள் அம்மா தனியாக வேலை செஞ்சுன்னு அவங்களை படிக்க வச்சாங்க. அதனால் சொந்தக்காரன்ட்ட எங்கள் அம்மா பேச மாட்டாங்க யாருமே. அதான் எங்கள் அம்மா சாவு கூட யாரும் வரல அந்த டைமில், யாருக்கும் இன்ஃபர்மேஷன் கொடுக்க முடியல முடியல. பட்
இருந்தாலும் இருந்தாலும் உங்க அப்பா சைடுல இருந்து எங்கள் அப்பா யாருமே சைடு இல்ல. யாருமே வரல. அம்மா கூட பிறந்தவங்க யாரு? அம்மா கூட பிறந்தவங்கள யாருமே எங்கே இருக்காங்க எங்களுக்கு யாருமே தெரியாது, உறவினர்கள் யாருமே. எங்கள் அப்பா கூட பிறந்தவங்க தெரியும், ஆனால் எங்கே இருக்கிறாங்க எங்களுக்கு தெரியாது. எங்கள் அம்மா கூட எங்கள் அம்மா இது வரையும் யார் வீடு கூட்டின்னு போனது கிடையாது எங்களை. நான் எங்கள் பிள்ளைங்களை வளர்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அன்றைக்கே அப்படியே 2000 சண்டை போட்டு வந்துட்டான் எங்கள் அம்மா. ஏன்னா எங்கள் அப்பா இறந்த பிறகு எங்களை தங்க வச்சுக்க சொல்லி கேட்டாங்க, பிளேஸ் இருந்ததுனால. ஏன்னா அவங்க சொன்னாங்க 3 பேர்லாம் தங்க வச்சுக்க முடியாது அப்படின்னு சொன்னேன்னு எங்கள் அம்மா கஷ்டமாயிடுச்சு. இந்த மாதிரி உறவினரே ஹெல்ப் பண்ணலையா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்தாங்க. அப்போ பிரிஞ்சது தான் எங்கள் அம்மா. அதுக்கு மேலே எங்களுக்கும் தெரியாது. எங்கள் அம்மாவுக்கு மட்டும் தான் அவங்க இருக்கிற இடம் தெரியும். இது வரைக்கும் எங்ககிட்ட சொன்னது கிடையாது. இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க 2 பேரும்? இப்போ நாங்கள் வந்து ஸ்டெல்லா மேரிஸ் காலேஜில் படிச்சுட்ருக்கோம். எங்களுக்கு வந்து இப்போ எங்கள் அம்மா இறந்த பிறகு ஜிஹெச்சில் எல்லா இடத்துக்கும் ரொம்ப காசு செலவாயிடுச்சு. அதில் வந்து தோழமைன்னு ஒன்று எங்கள் செம்மஞ்சேரியிலே இருக்குது, ஒரு இயக்கம் வந்து இருக்குது. அவங்க தான் வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. அதில் காருண்யா மேம்னு ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்களும் இங்கே வந்திருக்காங்க. அவங்க தான் எங்களுக்கு எல்லாமே ஹெல்ப் பண்ணாங்க. அவங்க தான் உங்களுக்கு படித்தா லைஃப் இருக்கும், நீங்கள் படிங்க, நான் படித்த காலேஜ்லேயே உங்களை எப்படியாவது சேர்க்க வாய்ப்பு கேட்டு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெல்லா மேரிஸில் எங்களை சேர்த்து விட்டாங்க. அது ரொம்ப கஷ்டம், தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் வரை இத்தனைக்கும் அவ்வளோ சீக்கிரத்தில் அங்கே இது பண்ண மாட்டாங்க. அதனால் எப்படியோ அவங்க கஷ்டப்பட்டு கேட்டு எங்களுக்கோசம் சேர்த்து விட்டாங்க. அங்கே வந்து இருக்கிற பிரின்சிபலும் நல்ல இது. அவங்க வந்து ஜெசிந்தா கோட்ரஸ் அவங்க பேர். அவங்களும் இந்த மாதிரி பசங்கன்னா நாங்கள் ஹெல்ப் பண்ணுறது, நாங்களாம் சிஸ்டர்ஸு, நாங்கள் ஹெல்ப் பண்ணுறதுக்கு தான் இருக்கோம்னு சொல்லிட்டு எங்களை சேர்த்துக்கிட்டாங்க. நல்லா படிப்பீங்களா 2 பேரும்? கீர்த்தனா, நீங்க என்ன ஆகணும்னு ஆசையா இருக்கு? எனக்கு பைலட் ஆகணும்னு ஆசை சின்ன வயசுலேருந்து. பைலட் ஆகணும்னு ஆசையா இருக்கு. நீங்க? எனக்கு டாக்டரில் ஐ ஸ்பெஷலிஸ்ட் ஆகணும். கோகுல், நீங்க என்ன பண்ணிட்டு? வேலைக்கு போகிறேன் மேடம், ஆப்ரேட்டர் ஆகிறேன். ஆப்ரேட்டராக இருக்கீங்க. படிப்பு நிறுத்திட்டீங்களா? நான் எப்பயோ படிப்பு 10th நிறுத்தினேன் மேடம். ஏன்? எங்கள் வீட்டில் ரொம்ப கஷ்டம். எங்கள் அம்மா ஒண்டி வேலைக்கு போகிறான், சம்பளம் பத்தாது. அதனால் நானும் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டேன். சரி. எனக்கு இப்போ தான் பணம் கட்ட முடியாது எங்கள் அம்மாவில். நான் பாலிடெக்னிக் படிக்கணும்னு ஆசைப்பட்டேன். எங்கள் அம்மா பணம் கட்டேன். நான் வேலைக்கு போகிறேம்மா, படிப்பேன் வேணாம் சொல்லிட்டு நான் வேலைக்கே போக ஆரம்பிச்சிட்டேன். ஸ்கூல் படிச்சு முன்னே வேலைக்கு தான் போயிருந்தேன். பால் போடுவேன், பேப்பர் போடுவேன், நிறைய வேலைக்கு போயிருந்தேன். அடுத்து 10th படிச்சு முடிச்சோன்னா ஸ்கூலில் பாலிடெக்னிக் காலேஜெல்லாம் ஃபீஸ் அதிகமாக எங்கள் அம்மாவில் கட்ட முடியாது. இவங்க 2 பேர் படிக்கிறதே செலவு அதிகமாகுது. என்ன வேறு படிக்கணும்னா மாதம் 6 மாதம் 40,000 கட்ட முடியாது. நான் வேலைக்கு போகிறோமா சொல்லிட்டு வேலைக்கே போக ஆரம்பிச்சிட்டேன். 7 வருஷமாக வேலைக்கு தான் போயிருந்தேன். கையில் எப்படி அடிபட்டுச்சு? வேலைக்கு போய்ட்டு வண்டியில் ஆக்சிடென்ட் ஆச்சு. வண்டியா? 2 வீலரா? நீங்கள் ஓட்டிட்டு இருந்தீங்களா? நான் ஃப்ரெண்டு பின்னாடி உட்காந்துட்டு இருந்தேன் மேடம். அம்மாவை பறி கொடுத்துட்டு வெள்ளத்தில் 3 பேரும் இன்னைக்கு தனியாக இருக்காங்க. சொந்தம் பந்தம் யாருமே இல்லை. இருந்தாலும் லைஃப் ஹேஸ் டு கோ ஆன். கீர்த்திகா, கீர்த்தனா, கோகுல் கிருஷ்ணா கிட்ட பேசிட்டு இருந்தோம். நம்ம மத்தியில் காருண்யா தேவி நீங்கள் வந்திருக்கீங்க. தேங்க்யூ ஒன்ஸ் அகேன். ஜஸ்ட் டெல் அஸ் அபவுட் திஸ் கிட்ஸ். அதாவது இவங்க வந்து 6ஆம் தேதி இவங்க அம்மாவுடைய டெட் பாடி கிடச்சிருக்கு. அதுக்கு முன்னாடி எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுறதுக்காக இந்த தம்பி ரொம்ப ட்ரை பண்ணி மிஸ்ஸிங் அப்படின்றது, ஆனால் எஃப்ஐஆர் கடைசி வரைக்கும் ஃபைலே பண்ணலை. ஓகே, பண்ண விடலை எல்லாருமே. அதுக்கப்புறமா தான் 6ஆம் தேதி என்னால் எடுக்க முடியல, எங்கள் அம்மாவை கொடுக்க மாட்டேன்றாங்க, என்ன ப்ரொசீஜர் எனக்கு தெரியல அப்படின்ற போது நான் ஹவுஸ் விசிட் போகும்போது அவங்க சொன்னாங்க. சரி, நான் 7ஆம் தேதி காலையில் அவங்க வீட்டுக்கு போயிட்டு அங்கேருந்து எனக்கு ஸ்டண்ட் யூனியன், சினிமா ஸ்டண்ட் யூனியன் தான் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. அப்போ அது ஒரு நைட் கூட என்னை ட்ராப் பண்ணது 12 மணிக்கு 1 மணிக்கு அந்த சமயத்தில் ரொம்ப ரிஸ்கியஸ்ட் இதுவாக இருந்துச்சு. ஸோ தேவர் வெரி ஹெல்ப்ஃபுல். அவங்களோட ஹெல்ப்போட அந்த காரில் தான் போயிட்டு ஃபஸ்ட்டு சோழிங்கநல்லூர் போலீஸ் ஸ்டேஷனில் மிஸ்டர் நாசர் இன்ஸ்பெக்டர் கிட்ட கேட்டிருந்தோம். அப்போது ரைட்டர் கூட லீவுமா அப்புறமா வாங்க அப்படின்னு சொன்னார். நான் பரவாயில்ல சார்னு சொல்லிட்டு வெளியே 11:30 மணி வரைக்கும் காத்திருந்து நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்தே சார் he was வெரி ஹெல்ப்ஃபுல். அவர் வந்து உடனே எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி கொடுத்தார். பட் இட் ஆல்சோ டுக் அகைன் 3 hours அதை வாங்குறதுக்கு எங்களுக்கு. அதுக்கப்புறமா அங்கே இருந்து மார்ச்சரிக்கு போக வேண்டியதாக இருந்துச்சு. ஏன்னா போஸ்ட்மார்ட்டம் பண்ணி முடிச்ச உடனே தான் எங்ககிட்ட பாடி ஹேண்ட் ஓவர் பண்ணுவாங்க. போஸ்ட்மார்ட்டம் பண்ண போனால் அங்கே அவங்க வந்துட்டு நாங்கள் ஏற்கனவே வந்து 13 பணத்தை இது பண்ணோமா, எங்களுக்கு பஞ்சு இல்லை, இது இல்லை, அது இல்லை. ஆக்சுவலி இட் இஸ் இன்டைரக்டாக வந்து ஆமாம், அது கேட்காம இதெல்லாம் வேணும் அப்படி மெட்டீரியல்ஸ் அப்படிலாம் சொல்லியிருந்தாங்க. இப்போ தென் டூ அங்கேயும் ஸ்டண்ட் யூனியன் மாஸ்டர்ஸ் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி தெரிஞ்சவங்கன்னு சொல்லி கொஞ்சம் அதில் அந்த பணத்தை எப்படி குறைக்கலாம் அப்படின்ற மாதிரி பேசி அதை குறைச்சி பணம் வச்சுட்டு பேரம் பேசுகிறாங்க. அது வந்துட்டு பேரம்னு அவங்க சொல்லலை, எங்களுக்கும் இப்படி கஷ்டமா இருக்கு அப்படின்ற மாதிரி அவங்க. ஸோ அதுக்கப்புறமா அது முடிச்ச உடனே கையில காசு இல்லை. அடுத்து தம்பிக்கு ஃபோன் பண்றாங்க, அங்க பணத்தை எரிக்கணும்னா 25,000 ரூபாய் வேணும். எங்க? செம்மஞ்சேரி மயானத்துல. ஃப்ரீயா தானே பண்ணணும்? ஃப்ரீ தான். ஆக்சுவலி ஜியோவே இருக்கு. கட்டை வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் கொடுக்கணும், இடம் வந்து ஃப்ரீ. ஆக்சுவலி அங்கே வந்து செம்மஞ்சேரி மயானம்னே போட்டிருக்கோம், சுடுகாடுனே போட்டிருக்கோம்.
போட்டிருக்க அந்த இடத்துல இருக்கேப்பா அப்படின்னு சொல்றேன். இல்லை என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் 25,000 ரூபாய் கேட்குறாங்க மேடம்னு. அப்போதான் அவங்களுக்கு சேலரியும் இல்லை, எதுவுமே இல்லை. ஸோ அந்த சமயத்தில் சரி என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு டேரெக்டாக அஷிதான்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு டேரெக்டாக இந்த மாதிரி சுச்சுவேஷனை சொல்லி எனக்கு இமீடியட்டாக வேணும், காசு இருந்தால் தான் எல்லாமே நடக்கும் போல இருக்கு, இன்னும் இந்த பாடி வந்து ரொம்ப நேரம் வச்சிருக்க முடியாது. பாடியோட கண்டிஷன் எப்படின்னா 6ஆம் தேதி ப்ளோட்டடாக இருந்த அந்த பாடி வந்து 7ஆம் தேதி பார்க்கும்போது சின்னதாயிட்டு அது மேல எர்த் வார்ம்ஸ், இந்த எலி இறந்துட்டா எப்படி இருக்கும் பாருங்க, ஒரு 4-5 நாள் கண்டுபிடிக்கலன்னா அந்த மாதிரி. அதுல ஒரு பிள்ளை வந்து மயக்கம் போட்டே விழுந்துட்டா, இவ பார்த்துட்டா அவங்க அம்மாவை. 6ஆம் தேதியே இவங்க டிஸ்போஸ் பண்ணியிருந்தா கூட பரவாயில்ல, திருப்பி இவ்வளோ ப்ரொசீஜர் பண்ணணும் பிள்ளைங்களுக்கு தெரியல. 7ஆம் தேதி தான் நான் போய் பண்றேன். அப்போ நான் போய் பார்க்குறேன், அந்த டைம்ல இட் வாஸ் ஃபுல்லி ரோட்டன். நான் நிக்கிறேன், என்னுடைய செருப்புல வந்து அந்த புழு உழுது. அந்த சமயத்துல பிள்ளைங்க முன்னாடி என்னால் அழக்கூட முடியல. ஏன்னா பிகாஸ் நானும் டிப்ரெஸ் ஆயிட்டேன்னா இவங்களை ஹேண்டில் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா அங்க இருந்த ஒரு நபர், போலீஸ் நபரே சொல்றாரு, ஏன் மேடம் யாரும் தான் இல்லை இந்த பொண்ணத்துக்கு எடுத்து ராயப்பேட்டில் அந்த மின்மயானம் இருக்கான் அங்கேயே போய் எரிச்சிடுங்க, எதுக்கு இதுக்காக செம்மஞ்சேரி கூப்பிட்டுட்டு போறீங்கன்னு. அப்ப இந்த பிள்ளைங்க என்கிட்ட அழுகுறாங்க, எங்க அம்மா வாழ்ந்த ஊரு, அங்க எங்களுக்கு தெரிஞ்ச பக்கத்து வீட்டுக்காரங்களாவது இருக்காங்க, எங்க அம்மாவை அனாதை போன மாதிரி அங்க எரிக்க விடுறீங்களே அப்படின்னு என்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டோன்னே, சரி எவ்வளவுதான் செலவானாலும் பரவாயில்ல நம்ம பண்ணலாம் அப்படின்னு முடிவு எடுத்துட்டு இது பண்ணும்போது எனக்கு ஒரு IAS ஆஃபீஸர்ஸ் இவங்கெல்லாம் கூட ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ அவர் சொல்றாரு, இல்லம்மா இது ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்னு. அதுக்குமா சரின்னு பணத்தையும் வாங்கிக்கிட்டு நான் கிளம்பி திருப்பி செம்மஞ்சேரிக்கு போறேன். போயிட்டு அங்க போகும்போது நான் அங்க இருக்கிற கவுன்சிலர் கூட ஃபோன் பண்ணி பேசுறேன், இந்த மாதிரி கேட்குறாங்க சார், இப்போ இருக்கிற நிலைமைக்கு நான் எங்கேயும் வெளியே வர முடியாது, அவ்வளோ தண்ணி இருக்கிறதால நம்ம பஞ்சாயத்து வைக்க முடியாமா, நீ காசை கொடுத்து கூட எரிச்சிருமா அப்படின்னாரு. நான் சொன்னேன், நம்மளுடைய உரிமையை கேட்குறோம் சார், எத்தனை பேருக்கு இது ஃப்ரீன்னு கூட தெரியும். இன்னி வரைக்கும் தமிழ்நாடு ஃபுல்லாவே எடுத்தாலும் எந்த சுடுகாடுக்கு போனாலும் காசு கேட்டுட்டு இருக்காங்க. பட் திஸ் இஸ் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட், ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல பண்ணணும். பிறந்ததுல இருந்து இறந்தது வரைக்கும் நிறைய சலுகைகள் இருக்குன்றதுல இது ஒரு சலுகை நமக்கு. ஆனா நிறைய பேருக்கு இது தெரியவே தெரியாது. எத்தனை பேர் வந்து அந்த இறப்பை வந்து பணமாக்குறாங்க அப்படின்றது எனக்கு அப்பதான் தெரிஞ்சிச்சு. ஸோ அந்த நிலைமையில நான் போய் கேட்குறேன், ஒரு ஆஃபீஸர், கவர்மெண்ட் ஆஃபீஸர் அங்கே கேட்குறேன், சார் கார்பரேஷன் ஆஃபீஸர் கிட்ட சொல்லுங்க சார், அவர் வந்துட்டு என்ன சொல்றாருன்னு பார்ப்போன்னு. அப்போ இல்லைம்மா அவர் இங்கே இல்லை, இதுக்குன்னு டெப்யூட் பண்ணியிருக்க IAS ஆஃபீஸருக்கும் டெப்யூட்டி டைம் முடிஞ்சிருச்சு, நீங்களே பார்த்துக்கோங்க. நான் அப்பயும் வந்து சொல்றேன், இல்லை பிபிசிக்காரங்க எல்லாரும் நியூஸ்காரங்கெல்லாம் கூட வந்திருக்காங்க, நம்ம பண்ண வேண்டியது நம்ம பண்ணணும்னு இல்லை. பட் நோபடி வாஸ் வில்லிங் டு டேக் அ ஆக்ஷன். இல்லை யாருமே வந்து அங்கே சப்போர்ட் பண்ணலை, நீங்க காசு கொடுத்து தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லணும். சரி காசு கொடுத்து பண்றோன்னு ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்து அதை குறைச்சோம், பேரம் பேசி அந்த இடத்துல உட்காந்து குறைச்சேன். 25,000 ரூபான்றத குறைச்சு கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னோன்னே, சரி இந்த சுச்சுவேஷன்ல நீங்க மனசாட்சியோட செய்யுங்க அப்படின்னு சொல்லி குறைச்சு கொடுத்தோம். காசை குறைச்சு கொடுத்து தான் பணத்தை எடுத்தோம். இந்த மாதிரி நேரத்துல நம்ம ஆளுங்க ஹியூமானிட்டேரியன் கிரவுண்ட்ஸ்ல சில விஷயங்கள் செய்யணும், அதுவும் செய்யாம பேரம் பேசுறது, பணம் சம்பாதிக்கிறது எப்படி பாக்குறீங்க? கவர்மெண்ட் ஆஃபீஸர்ல இருந்து பொலிட்டிஷியன்ல இருந்து எல்லாருமே வந்து அந்த நேரத்துக்கு அவங்க பேர் வெளியே வரக்கூடாதுன்னு ஒதுங்கிடுறாங்களே தவிர, தவறு நடக்கும்போது மட்டும் பேர் வெளியில வரக்கூடாது. யாருமே வந்து முன்னாடி நின்று இந்த குழந்தைங்களுக்கு யாரும் இல்லை, எப்படி நம்ம செய்வோம், அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்றது ஒரு ஃபாலோஅப் இல்லை. ஈவன் ஹெல்ப் பண்றவங்க கூட அந்த சமயத்துக்கு ஹெல்ப் பண்றாங்க, ஃபியூச்சரிஸ்டிக்கா இவங்களுக்கு என்ன அடுத்து என்ன பண்ண போறாங்க. ஏன்னா பிகாஸ் தி போத் ஆர் அடல்ட்ஸ். அவங்க இருக்கிறது வாடகை வீடு மேடம், சொந்த வீடு கூட இல்லை. ஏன் கவர்மெண்ட் சார்பாக வீடு கொடுத்தாங்களே? கொடுக்கல, இவங்களுக்கு கொடுக்கல. ஏன்? இவங்களுக்கு கேட்டோம், இவங்க ஆக்சுவலி வாடகை கம்மின்னு தான் அங்கேயே போய் வாடகை இருக்காங்க. ஆக்சுவலி ஸ்லம் கிளியரன்ஸ் போர்டில் இதுல வந்து வாடகையே இருக்கக்கூடாது. ஸோ இவங்க வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க ஆன் ரிக்வெஸ்ட்ல. ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த வீட்டுக்கு ஓனருக்கு வந்து பிழைக்கிற இடம் வேற இடம், இங்க அவங்களையும் ஹவேக்குவேட் பண்ணிட்டதால அங்க ரெண்டல் போய் இருக்கிறாங்க. இந்த வாடகையை எடுத்து அவங்க அங்க ரெண்ட் இருந்துட்டு அவங்க அதுதான் வாழ்வாதாரம்னு பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இவங்க அங்க வாழ்க்கை இருக்கும்போது நாங்க திருப்பி ரெக்வெஸ்ட் பண்ணி CM செல்லுக்கும் வந்துட்டு கொடுத்தோம், ஒரு வீடு கொடுங்க, அப்பாவும் இல்லை அம்மாவும் இல்லை, குழந்தைங்களும் படிக்கிற வயசு, இந்த பையனுக்கும் இப்போ ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, இன்னும் சம்பளமும் இல்லை அப்படின்ற போது கொடுத்துருக்கோம். 1 வருஷம் ஆச்சு, ஒரு பதிலும் கிடையாது. இதுக்கு மேல வந்துட்டு லெட்டர் எழுதி நாங்க குடுத்துறோம், போயிட்டு CM செல்லே கொடுத்துருக்கோம். என் தங்கச்சி போய் எழுதி கொடுத்தாங்க. அது இன்னும் ஒரு அதான் வீட்டை வந்து கவர்மெண்ட்ல வந்து எடுத்துலாம் போனாங்க, யார் இருக்கிறீங்க, தங்கச்சி பேர், ஆதார் கார்டு எல்லாம் போனாங்க. ஆனா 1 வருஷம் ஆயிடுச்சு, இன்னும் ஒரு ரெஸ்பான்ஸும் கொடுக்கல எங்களுக்கு. இப்ப அந்த வீட்டு ஹவுஸ் ஓனரும் காலி பண்ணுங்கன்றாரு. ஏன்னா அவருக்கும் வேணும் இல்லையா அந்த வீடு, அவர் வந்து தங்கணும் அப்படின்றாரு. எனக்கு குழப்பம் போயிடுச்சுமா, இப்ப நான் அங்க தங்கியே ஆகணும்னு அவரும் ரெக்வெஸ்ட் பண்றாரு. இப்ப இந்த பையன் இந்த நிலைமையில வெளியே போகணும், இந்த பிள்ளைங்க வந்தாலும் அங்க தனியா தங்குறதுக்கு சேஃபான இடம் கிடையாது. இப்போதைக்கு அடுத்த ப்ராசஸா நான் ஸ்டெல்லா மேரிஸ் காலேஜ்ல என்னுடைய பிரின்சிபலை மீட் பண்ணி அவங்க கிட்ட இவங்களுக்கு காலேஜ் சீட் கொடுக்க சொல்லி, ஏன்னா தே ஆர் தமிழ் மீடியம், அங்க இவங்க கோப் பண்ணுவாங்கன்னு நான் இது பண்ணி, பட் நவ் ஐ எம் ஹாப்பி. அவங்க வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ்
கிளாஸ்லேயே பாஸ் ஆகிட்டு இருக்காங்க. Oh, lovely. ஈவன் சிஸ்டர் வாஸ் வெரி ஹாப்பி சேயிங் நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட் செமஸ்டர் மட்டும் என்னை கட்ட சொன்னாங்க ஃபீஸ். அதுக்கு நிறைய நல்ல உள்ளங்கள் ஹெல்ப் பண்ணாங்க. அண்ட் ஈவன் சன் டிவி வந்து இதில் வந்து ஸ்பான்சர் பண்ணிட்டு இருக்கிறதா ஒரு தடவை என்கிட்ட சிஸ்டர் சொன்னாங்க. ஐ வாஸ் வெரி ஹாப்பி. சன் ஃபவுண்டேஷன் மூலமா அவங்களுடைய படிப்பு ஸ்பான்சர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ தட்ஸ் அ குட் திங். நாங்கள் ஒரு டைமும் யோசிப்போம், மற்றவங்க நம்மளுக்காக ஃபீஸ் கட்டுறாங்க, அதுக்கேற்ற மாதிரி நம்ம எஃபெக்ட் கொடுத்து படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி நானும். நீங்க யாருக்காக படிக்க வேண்டாம், உங்களுக்காக நீங்க படிக்கணும். அத்தனை பேர் உங்க மேல ஒரு நம்பிக்கை வச்சிருக்காங்க. இப்போ கருணியாவே எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்காக இருக்காங்க. உங்க அண்ணனை என் தங்கச்சிங்க படிக்கட்டும் சொல்லிட்டு அண்ணனை படிப்பை நிறுத்திட்டாரு, வேலைக்கு போயிட்டு இருக்காரு. ஆனா நீங்க உங்களுக்காக, நீங்க நல்லா இருந்தாதான் மற்றவங்க நல்லா இருப்பாங்க. ஸோ நீங்க 2 பேரும் உங்களுக்காக தான் நீங்க படிக்கணும். ஸோ இப்போ கவர்மெண்ட்லேருந்து வீடு கொடுக்குற மாதிரி இருக்காங்களா இல்லையா? எதுவுமே அதாவது ஃபர்ஸ்ட் இருந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர், நாங்கள் பெட்டிஷன் கொடுத்த ஐஏஎஸ் ஆஃபீஸர் அடுத்த மாசமே மாறிட்டாங்க. அதுதான் எனக்கு தெரிஞ்ச நியூஸ். அதுக்கப்புறம் ஆனால் மேடம் கிட்ட சொல்லியிருந்தேன், நீங்க எடுத்து கொடுக்கறதா இருந்தீங்கன்னா தயவு செய்து இவங்க பேரை ரிக்வெஸ்ட்ல வச்சுக்கோங்க. ஏன்னா இவங்களுக்குன்னு ஒரு வீடு இருந்தா போதும். சேஃப்டி, அதாவது ஜஸ்ட் சொல்லுவாங்க தெரியுங்களா, மாஸ்டர் ஆஃப் த ஃபுட், ஷெல்டர், க்ளோதிங், இந்த 3 பேசிக் நீட்ஸ் மட்டும் நம்ம ஃபில் பண்ணி விட்டா கூட படிப்பு, இப்போ எஜுகேஷன் வந்துச்சு, இனி அவங்க காப்பாத்திப்பாங்க அவங்கள. அந்த கல்வி செல்வம் வந்துட்டாலே தானா என்னுடைய ஐடியா அதுதான். நான் வந்து இவங்களை ஒன்றும் சாதா இதுலயும் இது பண்ணல. நல்ல பெஸ்ட் கோர்ஸ் எதுன்னு பார்த்து நீங்க நல்லா படிப்பீங்க, நல்லா வருவீங்க, அந்த பூஸ்டிங் இருக்கு. ஆக்சுவலி கோகுலையும் படிக்க தான் சொல்லிட்டு இருந்தேன். பட் ஆனா எக்கனாமிக்கல் பேர்டன் வந்து அவங்க என்னதான் ஃபீஸ் கட்டிட்டாலும் சாப்பாடு கொடுத்துட்டாலும் சில பிரைவேட் திங்ஸ் அவங்களுக்கு தேவைப்படுது. அது வந்து கோகுல் சப்போர்ட் பண்ண வேண்டியதா இருக்கு. ஸோ அதுவும் இப்போ சப்போர்ட் இல்லாம போயாச்சு. கோகுலுக்கே சப்போர்ட் இல்லாம இருக்கு இப்போ இருக்கிற நிலைமையில. இதுதான் அவங்களுடைய இது டிமாண்ட். கவர்மெண்ட் கிட்ட அந்த வீடு கொடுத்துட்டா அட்லீஸ்ட் அந்த ஹவுஸ் ரெண்ட் அதெல்லாம் கட் ஆயிடும். கரெக்ட். அரசாங்கம் சார்பாக கொடுக்க வேண்டிய சலுகைகள் நீதி நிவாரணத்துக்கு அடிப்படையில் நீங்கள் கொடுத்து தான் ஆகணும். ப்ளீஸ், அ பர்சனல் ரிக்வெஸ்ட் மட்டும் இல்லை, ஐ திங்க் இட்ஸ் அ கவர்மெண்ட்ஸ் டியூட்டி. இன்னைக்கு நம்ம மத்தியில் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா ஒரு என்ஜிஓலேருந்து அஹமத் மொய்தீன் நீங்கள் வந்திருக்கீங்க. வணக்கம். அந்த நேரத்தில் ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் பீப்புள் கீழே இறங்கி மக்களுக்கு ஹெல்ப் பண்ணது உங்கள் டீம். எந்த அளவுக்கு பாதிப்பு இருந்தது? ஆக்சுவலாக 1ஆம் தேதி மழையிலே வந்து நம்ம ஹெவி ரெயின் ஆயிடுச்சு. ஆமாங்க. அப்போவுமே வந்து ஈவினிங்கில் நம்ம மறுநாள் ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற அடிப்படையில் வந்து என்ன பண்ணோம், போட்டெல்லாம் வந்து முன்னாடியே வந்து ஏற்பாடு பண்ணிட்டோம். ஃபோனில் வந்து ஏற்பாடு பண்ணி சரிங்க. மறுநாள் காலையில் 5-5:30 மணிக்கெல்லாம் போட்டை வந்து அங்கே அந்த பர்டிகுலர் முடிச்சூருங்கிற பகுதியில் வந்து நம்ம போட்டை கொண்டு வந்து இறக்கி வந்து ஃபர்ஸ்ட் நாம தான் உள்ள என்டர் ஆகிறோம். வெள்ளம் வர்றதுக்கு முன்னாடி வெள்ளம் வந்துருச்சு, தண்ணி நிறைஞ்சு 2 மணிக்கு 2ஆம் தேதி 2 மணிக்கு பகல் காலையில் ஒரு 2 மணிக்கு வந்தது. காலையில் தான் வந்து காலையில் வந்தது. நம்ம 6 மணிக்கெல்லாம் போட்டு வந்து இறக்கிட்டோம். ஏன்னா ஹெவி ரெயினாக இருக்குது. கரெக்டாக காலையில் 5:30-6 மணிக்கெல்லாம் போட்டு வந்துருச்சு. வந்து நம்ம உள்ளே என்டர் ஆகிறோம். எல்லாம் தண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த எலக்ட்ரிக் போஸ்ட்டு ஒயர் லெவலில் தண்ணி போய்கிட்டு இருக்கு மேலே. இப்போ நம்ம போட்டு இங்கேருந்து போகுது, ஒரு ஆள் வந்து லோக்கல் அங்கே உள்ள நம்ம கேடர்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா கைட் பண்ணி கூப்பிட்டு போகிறாங்க. அப்போ அவங்க ஒவ்வொரு இடம் போயிட்டு உள்ளே போகும்போது எல்லாம் மொட்டை மாடியில் நிற்கிறாங்க. நம்ம போய் தான் அவங்கள வந்து மேலேருந்து கீழே இறக்கி கையை ஒரு ஆளையாக கொண்டு வந்து அப்படியே கொண்டு வந்து இறக்கி இது பண்ணுறான். ரெஸ்கியூ பண்ணுற டைமில் வந்து போட்டு போகுது, உள்ளே இந்த ஆட்களை வந்து ஏற்றணும். அப்போ 2 லேடிஸ் நிற்கிறாங்க. இங்கே ஃபுல் போட்டு ஃபுல்லாகிடுச்சு. ஒரு லேடிஸ் தான் ஏற்ற முடியும். 2 லேடிஸ் ஏற்ற முடியாதுனால நம்ம கேடர் என்ன பண்ணுறாப்புல, அவருக்கு தண்ணியில் குதிச்சுட்டு வந்து அந்த 2 லேடிஸையும் ஏற்றி வெளியே கொண்டு வரோம். இவர் வந்து 2 கிலோமீட்டருக்கு என்ன பண்ணுறாப்புல நீந்திட்டே வந்து வெளியே வந்து சேராப்புல. செகண்ட் டே வந்து என்ன பண்ணோம், ஃபுட்டு எல்லாத்துக்கும் வந்து நான் நிறைய பேர் சிலவங்க வந்து 2 மாடி 3 மாடி இருக்கவங்களாம் வரல, அவங்க அதுலேயே உட்காந்துட்டாங்க. இப்போ அவங்களுக்குலாம் நம்ம என்ன பண்ணோம், ஃபுட்டையும் காலையில் எடுத்துகிட்டு போனோம். காலையில் எடுத்துகிட்டு வர்றவங்கள ஃபுல்லாக வெளியே கொண்டு வந்தோம். ஃபுட்டு கொடுக்குறவங்களுக்கெல்லாம் ஃபுட்டையும் வந்து நம்ம அங்கே சப்ளை பண்ணிட்டு இருந்தோம். தொடர்ந்து இந்த இதோட வேலை செஞ்சோம். இதில் இன்னொரு முக்கியமான வேலை என்ன பார்த்தீங்கன்னா, சிலவங்க ஆஃபீஸுக்கு போயிட்டாங்க, அவங்கள வந்து வர முடியல, திருப்பி வீட்டுக்கு வர முடியல. வயசான அப்பா அம்மா வீட்டில் இருக்கிறாங்க, இவங்கள காண்டாக்ட் பண்ண முடியல. அப்போ நம்ம ஃபேஸ்புக்கில் யாரும் வந்து காண்டாக்ட் பண்ணுன்னு சொன்னால் இந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள், உங்கள் வீட்டில் இருக்கிறவங்கள நாம் நினச்சிடுவோம் காண்டாக்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு. அதில் ஃபாரினில் இருக்கிறவங்க, அதே மாதிரி லோக்கலில் ஆஃபீஸில் போயிட்டு வர முடியாமல் அங்கே மாட்டிக்கிட்டவங்களுக்குலாம் ஃபுல்லாக நம்ம ஆட்களை அவங்க நம்மளை காண்டாக்ட் பண்ணாங்க. நாம் போய் அவங்கள சந்தித்து அவங்க மூலம் அங்கேருந்து ஃபோனை வந்து பேச வச்சோம். இதெல்லாம் வந்து நம்ம அந்த வெள்ள டைமில் பண்ண உதவிகள். சில ஏரியா இதே மாதிரி இப்போ செம்மஞ்சேரி வந்து சொன்னாங்க, அதே மாதிரி அங்கேயும் ஒரு போட்டை போட்டு
நம்ம வேலை செஞ்சோம். அதில் பக்கம் இந்த செம்மஞ்சேரிக்கு பின்னாடி நேதாஜி நகர்னு ஒரு ஏரியா இருக்குது. அதில் ஒரு 130 ஃபேமிலியோ 140 ஃபேமிலி இருக்கிறாங்க. ஃபுல்லாக வந்து கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஃபுல்லாக வந்து நம்ம தான் அதை அவங்க கையில் எடுத்து பார்த்தோம். ஃபுட்டு எல்லாமே வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டு இருந்தோம். செம்மஞ்சேரியிலையும் வந்து நம்ம துணை அமைப்புகள்லாம் வந்து என்ன பண்ணாங்க, அங்கே வந்து நிறைய ஹெல்ப் பண்ணாங்க. நிறைய உயிர் இழப்பு இருந்தது அந்த நேரத்தில். நாங்கள் அந்த இதில் வந்து ஒரு உயிரையும் வந்து நம்ம ஒரு வயசான லேடி வந்து இறந்துட்டாங்க. அந்த லேடியோட மகனுக்கும் வயசு இருக்கும், ஒரு 60-65 வயசு இருக்கும். அப்போ ரொம்ப முதியவங்க, அவங்க இறந்துட்டு எடுக்க முடியாமல் வந்து இருக்கிறாங்க. அவங்க அப்போ நமக்கு முதல் நாள் தகவல் வருது, 4 பாடி இருக்குது முடிச்சூரில் அப்படின்ற மாதிரியான ஒரு தகவல் வருது. அப்போ நைட்டு போக முடியாது, போலீஸ் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க. நம்ம போய் நமக்கு ஃபுல்லாக வந்து இதே ஒரு சிந்தனை என்னென்னா 4 பாடி இருக்குன்னா தண்ணியில் வந்து டீகம்போஸ் ஆயிரும் அப்படிங்கிற ஒரு இதில் வந்து என்ன பண்ணோம், அது நைட்டு ஃபுல்லாக வந்து அதை யோசிச்சுட்டே இருந்தோம். மறுநாள் காலையில் வந்தவுடனே பாடி இருக்கா இல்லையா செக் பண்ணுவோம்னு சொல்லிட்டு முதல்ல போகும்போது அப்போ தான் வந்து இந்த அந்த வயசான லேடியோடைய இதுக்கு வந்து கிடைக்குது. அவர் என்னென்னா தன்னுடைய அம்மாவுடைய பாடியை வெளியே கொண்டு வர முடியல, இவருக்கும் வர முடியல, அது தண்ணியில் வந்து மிதந்துட்டு இருக்கு. இப்படியே பிடிச்சா அவரும் முடிஞ்ச வரைக்கும் இது பண்ணிட்டு இருக்கிறாரு. திருப்பி நாங்கள் அப்புறம் போயிட்டு போட்டில் வந்து அந்த எடுத்துகிட்டு வந்தோம். போட்டில்னா அந்த பாட்டிலில் வந்து இது மாதிரி கட்டி அந்த டெம்பரரியாக இது மாதிரி கட்டி அதுக்கு மேலே வச்சு ஃபுல்லாக வந்து அதை வெளியே எடுத்துகிட்டு வந்து வாட்டர் பாட்டில்ஸில் கட்டி இதை எடுத்துகிட்டு வந்து அனுப்புகிறோம். அதுக்கப்புறம் அவர் போயிட்டு அடக்கம் பண்ணிட்டு வந்துட்டு அப்புறம் நமக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொன்னாப்புல. அந்த நேரத்தில் பண உதவி தேவை இருந்தது, மருந்து மாத்திரையெல்லாம் தேவை இருந்தது. அந்த இக்கட்டான சூழ்நிலை எப்படி மேனேஜ் பண்ணீங்க? நிறைய பேர் வந்து நமக்கு அந்த டோனர்ஸ் வந்து நிறைய பேர் வந்து என்ன பண்ணாங்கன்னா ஃபுட்டு அவங்க அரேஞ்ச் பண்ணி கொடுக்க முடியுது, ஆனால் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியல. நிறைய இடம் பார்த்தீங்கன்னா ஃபுட்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற இடத்துல கரெக்டாக போய் சேராது. என்னன்னா ஃப்ரெண்டில் இருக்கிறவங்க என்ன தட்டி பறிச்சுட்டு போகிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள்லாம் அங்கே நிலவுச்சு. அப்போ நம்ம கொஞ்சம் பின்னாடி போகிறோம், பின்னாடி இருக்கிறவங்களுக்கு வந்து என்ன செய்யறதில்ல, ஃபுட்டு கிடைக்கிறது இல்லை. அவன் போகும்போது அவங்கலாம் பயங்கரமாக கஷ்டப்படுறாங்க. முன்னாடி இருக்கிறவங்களுக்கு வந்து அதுலேயும் நிறைய வித்தியாசமான சம்பவங்கள் நடந்துச்சு. ஏன்னா பிரியாணி வந்துச்சுன்னு சொன்னால் முதல்ல மடக்கிடுவாங்க. மற்ற லெமன் சாதம் மற்ற மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னால் அதை ஃப்ரீயாக விட்டுருவாங்க, அது போகும். இந்த மாதிரியான அதையும் வந்து வாங்கி பார்த்துட்டு தூர போடுற மாதிரியான சூழ்நிலைகள்லாம் வந்து அந்த இடத்துல நம்ம மக்கள் மிஸ்யூஸும் பண்ணாங்க. வெள்ளத்தால் பாதிக்கப்படும் போது நானும் கீழே இறங்கி, நான் கிட்டத்தட்ட 10 நாளுக்கு 24 மணி நேரம் வீட்டுக்கு பின்னாடி ஒரு கிச்சன் ஏற்பாடு பண்ணிட்டு ஃபோர்ஷோர் ஸ்ட்ரீட்டில் பட்டணப்பாக்கத்தில் 10 நாளுக்கு அங்கேருந்து சாப்பாடு அனுப்பிச்சிட்டே இருந்தோம். 24 மணி நேரம் கிச்சன் வேலை பார்த்துட்டு தான் இருந்தது. நிறைய அந்த கொஞ்சம் மிடில் கிளாஸ், ஒரு அப்பர் மிடில் கிளாஸ் பாதிக்கப்பட்டவங்க கீழே இறங்கி சாப்பாடு வாங்குறதுக்கு கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. ரொம்ப கஷ்டமாக இருந்தது அவங்கள பார்க்கும்போது. பசி இருக்குது, சாப்பாடு வேணும், ஆனால் கீழே இறங்கி வந்து கை நீட்டு வாங்குறதுக்கு ரொம்ப கூச்சப்பட்டாங்க. பெரிய பணக்காரங்க அவர் என்ன சொல்கிறாருன்னா, கார்டு இருக்குது, கேஷ் கையில் இல்லை. இப்போ கேஷ் இருக்குது, வந்து எதுவும் வாங்க முடியலை. வந்து அப்போ நம்ம அந்த பொங்கல் காலையில் இட்லி கொண்டு போகிறோம்ல ஃபர்ஸ்ட் செகண்ட் டே அன்னைக்கு, வந்து அந்த சாப்பாட்டுக்கு வந்து நீங்கள் எங்களுக்கு 2 சாப்பாடு இருக்கும், 5 பேர் இருக்கோம், நாங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கிறோம் அப்படின்ற மாதிரியான சூழ்நிலை இருந்துச்சு. அவங்களுக்கு நமக்கு தெரியும் அவங்க நல்ல வசதியானவங்க, பார்க்குறோம், நல்ல பெரிய ஃபேமிலி. ஆனால் வந்து என்ன பண்ண முடியல, அவங்க அந்த பணம் வந்து அவங்களுக்கு அந்த டைமில் யூஸ் ஆகலை. நம்ம கொண்டு போகிற பொங்கலும் இட்லியும் தான் என்ன செஞ்சு அந்த டைமில் அவங்களுக்கு பசியாத்துறதுக்கு உதவியாக இருந்துச்சு. அவங்க கேட்கவும் முடியல, வேறு வழி இல்லாமல் சில டைமில் நம்ம பார்க்குறோம், கொடுக்குறோம். நம்ம வீடு வீடாக போய் கொடுத்துட்டு வந்தோம். ஏன்னா வசதியானவங்க கேட்குறதுக்கு வந்து கூச்சப்பட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு வீட்டில் போய்ட்டு எத்தனை பேர் இருக்கிறாங்க, உங்களுக்கு எவ்வளோ சாப்பாடு வேணும்னு சொல்லி கேட்டால், நாங்கள் 10 பேர் உட்காந்துருக்கோம், பக்கத்தில் இருக்கோம், எல்லாம் சேர்ந்து ஒன்றா உட்காந்துருக்கோம், நீங்கள் ஒரு 7 சாப்பாடு கொடுங்க, நாங்கள் ஷேர் பண்ணிக்கிறோம், 6 சாப்பாடு கொடுங்க, ஷேர் பண்ணுங்க, அது கம்மியாக எல்லாத்துக்கும் போய் சேரணும் அப்படிங்கிற அடிப்படையில் அந்த மாதிரியான விஷயங்களும் வந்து நடந்தது. கருணாதேவி சொன்ன மாதிரி நிறைய இடத்துல அந்த நேரத்தில் ஆஃபிஷியல்ஸ் இல்லை, ஹாஸ்பிட்டலில் ராய்பேட்டாலையும் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா, இல்லைன்னா செமெட்ரிலேயும் சுடுகாட்டிலையும் பார்த்தீங்கன்னா, இந்த மிஸ்யூஸ் அந்த நேரத்தில் தனக்கு சாதகமாக பயன்படுத்தி பணம் சம்பாதிக்கிற விஷயங்களும் நம்ம பார்த்துருக்கோம். அந்த மாதிரி நீங்கள் சந்திச்சிட்டிங்களா? இல்லை, இது நாம் பண்ணது வந்து டைரெக்டாக ஃபீல்டில் உள்ளுக்க நின்னதுனால வந்து நமக்கு இந்த மாதிரியான ஒரு அனுபவங்கள் வந்து அதில் கிடைக்கல. கவர்மெண்ட் அஃபீஷியலோட போய் நம்ம இன்ட்ராக்ட் பண்ணுற, அவங்கள்ட்ட போய் எதுவும் பண்ணுற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் வந்து நமக்கு அமையல. ஃபுல்லாக நாமளே வந்து டெப்த்தாக இறங்கி தான், ஏன்னா மெடிக்கல் கேம்ப் நடத்தணும், இந்த மாதிரியான விஷயங்கள் இந்த கவர்மெண்ட் எதுவுமே வந்து நம்ம எதுவுமே வந்து எதிர்பார்க்கல. அந்த மக்கள்கிட்ட போய் அதுவும் இல்லை, நம்மளா நேராக போய் நம்மளே போய் உட்காந்து உங்களுக்கு என்ன பிரச்சனை ஏது பிரச்சனைங்கிறதுக்கு அந்த டைமில் போயிட்டு சில இடங்களில் எங்களுக்கு மெடிக்கல் கேம்ப் நடத்துங்க, எல்லாத்துக்கும் வந்து டயரியா அந்த மாதிரியான ப்ராப்ளம் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது நாம் போயிட்டு ஃபுல்லாக டீம் போட்டு இறக்கி பல இடங்களில் வந்து காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்டில் ஃபுல்லாக இந்த சைடு, அது இல்லாமல் சென்னை மற்ற பகுதியில் நம்மளுடைய டோட்டலாக நார்த் சென்னை, சவுத் சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் இந்த டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால்
ஃபுல்லாக நம்ம இறங்கி மெடிக்கல் கேம்ப்பு மற்ற அவங்களுக்கு இந்த மாதிரி எல்லா ஹெல்ப்புமே வந்து நம்ம அந்த இதை ரெஸ்கியூ ரெஹாபிலேஷனுங்கிற மாதிரியான ஒரு வியூவில் தான் வந்து நம்ம ரிலீஃப் ரெஹாபிலேஷன் இந்த 3 பாயிண்டாக வச்சு தான் நம்ம ஒர்க் பண்ணேன். எல்லாரும் ஒன்றா நின்றுட்டு தமிழ்நாட்டில் எத்தனையோ ஐடி பசங்க, எத்தனையோ வெளிநாட்டிலேருந்து, பக்கத்து மாநிலத்திலிருந்து எல்லாரும் உதவி அனுப்பிச்சிட்டு எல்லாரையும் வந்து ஒன்றா சேர்ந்து இந்த சென்னை பேக் டு இட்ஸ் ஃபீட் கொண்டு வந்தாங்க. கருண்யா, யூ ஹேட் சம்திங் டு சே ஃபார் அஸ். ஆக்சுவலி என்னன்னா, ஃபீல்டில் வேலை பார்க்குறம்போது நீங்கள் வந்துட்டு அன்னைக்கு வந்திருக்கீங்க, சிம்மஞ்சேரி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற போது ஓகே. பட் அங்கேயே இருந்து செய்யும்போது என்ன ஆகுதுன்னா, எங்களுக்கு தெரியும் யார் என்ன பண்ணணும், அவங்கள பண்ண வைக்கணும். நம்மளே இன்னைக்கு கொண்டு போய் பண்றது பெரிய விஷயம் இல்லை. இப்போ அந்த சொன்ன மாதிரி மேடம் சொன்ன மாதிரி பப்ளிக் கூட இன்ட்ரெஸ்ட் நல்லா இருந்துச்சு. ப்ரொஃபஸர்ல இருந்து, வெளிநாட்டுல இருந்து, வெளி ஊர்ல இருந்து, IAS ஆஃபீஸர்ல இருந்து நிறைய பேர் ஹெல்ப் பண்ணாங்க. ஹெல்ப் பண்ணவங்களெல்லாம் நான் சொல்ல, ஆனா யார் எந்த வேலையை செய்யணுமோ அந்த வேலையை செய்ய வேண்டியவங்க செய்யலையே. அதுதான் பிரச்சனை இருக்கு கருண்யா. யார் யார் எந்தெந்த வேலையை செய்யணும், அந்த நேரத்துல அந்த வேலையை செய்யாத நேரத்துல தான் என்ன மாதிரி மேடை தேவைப்படுது அதை பத்தி பேசுறதுக்கு. கண்டிப்பா அதுதான். கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் இறங்குறதுக்கு முன்னாடியே நாம வந்து இறங்கி நம்மள மாதிரியான இல்ல அஃபீஷியல்ஸ்க்கு அப்ப நம்ம முன்னாடி இறங்கிட்டோம்னா அவங்கள இறங்க வேண்டாம் நம்ம சொல்ல வரல. நம்ம இறங்குறோம், ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிறோம். ஒரு லாயர் என்ன கூப்பிட்டுட்டு ஒரு இடத்துல காசு கொடுக்கறதும் சரி, நைட் அதான் சொல்றேன், நைட் 1 மணிக்கு 2 மணிக்கு நீங்க ஜென்ஸ் நீங்க இறங்கிட்டேன்றீங்க, நான் லேடி உட்காந்துட்டு இருக்கேன் 1 மணிக்கு. ஏன்னா மார்னிங் வந்து எடுத்துட்டு வர கூட்ஸ் வந்து ஓப்பன்டா இருந்தா மக்கள் அதுக்குள்ளேயே குதிச்சிடுறாங்க. அதுக்கு ஒருத்தர் என்கிட்ட போன்ல சொல்றாரு, இப்படிப்பட்ட மக்களுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணுமான்னு. நான் சொன்னேன், ஒரு வீடு இருந்தாலும் 2 வீடு இருந்தாலும் அவங்களுக்கு பத்தல. இந்த மக்களுக்கு ஆஃப்டர் ஆல் ஒரு பிரெட்டுக்கு 2 பிரெட், அதை வச்சு என்ன வீடா கட்டிடுவாங்க இந்த இடத்துல. இல்ல ரொம்ப வாங்கி வச்சாலும் அது ஸ்பாயில் ஆயிடும். அவங்க வந்து இப்படி பண்றாங்க, அதுக்காக நாங்க உதவி பண்ணலன்னு சொல்ற குரூப்பும் இருந்துச்சு. நான் அதுக்கு சொன்னேன், அதெல்லாம் வந்து பேச்சு கிடையாது சார், நீங்க அனுப்புறத அனுப்புங்க, நாங்க மேனேஜ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்கோம். அடிச்சு பிடுங்கிட்டாலும் அது அவங்க தானே பிடுங்குறாங்க. இதுல உண்மையிலே கேட்டீங்கன்னா டிசேபிள் பீப்புள் இவங்கெல்லாம் வந்துட்டு அதை ஏறி வந்து எடுங்க கூட முடியல. ஆனா அதே இடத்துல ஃபீல்டுல இருக்கிறவங்களுக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் தோழமையில வந்து தேவநயன் சார் தான் இது பண்ணிட்டு இருக்காரு. அவர் வந்துட்டு ஃபீல்டு ரெக்கார்ட்ஸே வச்சிருக்காரு, எந்த வீட்டு நம்பர்ல யாரு டிசேபிள், எந்த வீட்டு நம்பர்ல யார் எல்டர் பர்சன். அப்ப அந்த வீட்டுக்கே கொண்டு போய் கொடுக்குற டீம்ஸும் இருந்துச்சு, ஜென்ரலா போய் கொடுக்குற டீமும் இருந்துச்சு. இவங்க வந்து ஜென்ரலா போற டீம்ல எல்லாரும் பிடிங்கிடுவாங்க, ஜென்ரல் பீப்புள் வில் கம் அண்ட் டேக் ஆஃப். இந்த மாதிரி டிசர்விங் கேட்டகரி அதெல்லாம் வந்து அந்த ஃபீல்டுல இருந்து அவங்க எல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. பட் ஆனா நான் என்ன சொல்றேன்னா, இதுக்கும் மேல வந்து கொடுக்க வேண்டிய ரைட்ஸ்ன்னு யார்கிட்ட இருக்கு? நம்ம யாரை கேட்கணும்? NGOவியா? இல்ல நம்ம யாரை கேட்கணும்? ஒரு மீடியா பர்சனியா? இல்ல த ரைட் ஹோல்டர் இஸ் அவங்க தானே, கவர்மெண்ட் பீப்புள்ஸ், தே ஹாவ் டு கிவ். நான் இந்த அம்மா இறந்து 7ஆம் தேதி அறிவிச்சது வந்து 17ஆம் தேதி டிவில இந்த அம்மா இறந்துட்டாங்க, இவங்களுக்கு 4 லட்சம் ரூபாய் கொடுக்க போறோம்னு. 10 நாள் என்ன பண்ணீங்க? 7க்கும் 17க்கும் 10 நாள் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஒருத்தர் இறந்தது கூட லிஸ்ட் உங்களுக்கு ரீச் ஆகுறதுக்கு அவ்வளவு நாள் ஆகுதா? அப்ப அந்த டிவில அந்த நியூஸ் வரலன்னா அந்த 4 லட்சம் ரூபாய் அவங்களுக்கு கிடையாதா? இவ்வளவும் தாண்டி, அதாவது நான் இந்த இடத்துல இருந்து பேசிட்டு இருக்கேன், அந்த பொண்ணுடைய இடத்துல இருந்து பார்த்தாதான் அவளுடைய கஷ்டம் தெரியும். எங்க அம்மாவையும் இழந்துட்டேன், எனக்கு யாருன்னே தெரியாது, எனக்கு வீடு கிடையாது, படிப்பு கிடையாது, எனக்கு எக்கனாமிக்கலா ஒண்ணுமே தெரியாது. வெரி ட்ரூ. அதான் சொல்றோம், செய்ய வேண்டிய நேரத்துல யாரை செய்யணும் அவங்க செய்யலைன்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்துட்டு தான் இருக்கும். தன்னுடைய கடமைன்னு வரும்போது அங்கிருந்து எஸ்கேப் ஆயிட்டு அவங்க வேற யாரோ இருக்காங்க பாத்துக்கிறதுக்கு, அவங்க பாத்துக்குவாங்கன்னு சொல்லிட்டு அந்த நேரத்துல அங்கிருந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க. வெங்கடேஷ், நீங்க இங்க தான் இருக்கீங்க, நீங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சந்திச்சிருக்கீங்க. இந்த சென்னை மக்களை வந்து எல்லாரையும் வந்து நட்பு ரீதியில் எல்லாரையும் வெளிச்சத்துக்கு கொண்டு வந்துருச்சு. கண்டிப்பா. இன்னைக்கு பிரியாணி கடை வச்சிருக்கிற கூட அப்படி நாங்களே வெயிட் பண்ணோம், ஒரு 10 பிரியாணி கொடுங்கன்னு சொல்லிட்டு. அவர் என்கிட்ட கையாந்தினார், தம்பி ஏதாவது சாப்பாடு வந்துருக்குதான்ட்டு. அது மாதிரி மக்களுக்கெல்லாம் நாங்கள் சாப்பாடு போட்டு கடைசியாக எங்களுக்கு பசி எடுக்கும். அப்புறம் மக்கள்கிட்ட கிண்டலாக காப்போம், என்னடா சாப்பாடு எதனா வச்சு, ஏன்னா நீங்கள் சாப்பிட்லையா, சாப்பிடுங்க நான் கொடுப்போம். அது மாதிரி நட்பு அதிகமாக ஆயிடுச்சு. இல்லை, அதுதான் சொல்கிறேன். இப்போது எங்கள் ஏரியா பார்த்தீங்கன்னா அந்த பட்டினப்பாக்கம் அடியாரில் ஃபோர்டியஸ் ஹோட்டல் ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் அங்கே, இல்லைன்னா சைதாப்பேட்டை, அந்த எல்லாமே ஏரியா பார்த்தீங்கன்னா கோட்டுப்புறம். யாரை வர்றதுக்கு முன்னாடி அந்த மீனவர்கள் தான் முதல்ல படகை எடுத்துட்டு கீழே இறங்கியிருக்காங்க. பப்ளிக் இறங்கலாம் ஒன்றும் பண்ண முடியாது மேடம். ஸோ எல்லாரும் அந்த நேரத்தில் பசியில் இருந்தாங்க, எல்லாரும் அந்த நேரத்தில் உயிர் கையில் பிடிச்சிட்டு போராடிட்டு இருந்தாங்க. ஸோ கீழே இறங்கி ஒர்க் பண்ணும்போது, நானே போகும்போது 2ஆம் தேதி நைட் விடிய காலையில் இந்த மாதிரி ஒரு பாதிப்பு இருக்குது. 3ஆம் தேதி காலையில் நாங்கள் போகும்போது கொஞ்ச நேரம் தூரத்துக்கு அப்புறம் என்னை போக விடலை. மக்களை நிறுத்திட்ட, போகாதீங்க, அந்த அளவுக்கு ஃபோர்ஸ் இருக்குது, உங்களால் நிற்கவே முடியாது அந்த தண்ணியில். எல்லாமே அந்த மீனவர்கள்
படகை வச்சுட்டு ரோப்பெல்லாம் பிடிச்சிட்டு போயிட்டு இருந்தாங்க. நான் சொன்னேன் நான் உங்க கூட வரேன். இல்லைங்க எங்களுக்கு பழக்கமா இருக்கு, நாங்க இதுல பார்த்துருக்கோம், இந்த தண்ணி கரண்ட் எப்படி இருக்கும்னா எங்களுக்கு தெரியும், உங்களால நிக்க முடியாது, அடிச்சுட்டு போயிடும், நீங்க வராதிங்கன்னா. ஆனா வேற யாரும் போலீஸ் எல்லாம் ஐஏஎஸ் ஆபீசர்ஸ் எல்லாம் அப்புறம் வந்தாங்க. இல்ல ஸ்பாட்ல இல்ல மேடம், இல்ல யார் இல்ல வந்தாங்க, ஆனா லேட்டா வந்தாங்க. ஆனா இறங்கி வேலை பார்த்தவங்க எல்லாமே பொதுமக்கள் தான். கண்டிப்பா யாருமே நீ எனக்கு சாப்பாடு போடலையே, நீ அது சாப்பாடு போடலங்கிறது கிடையாது. நம்ம எல்லாரும் அன்னைக்கு டிசம்பர் 2015 ஒரு சென்னை ஒட்டு மொத்தமா ஒரு ஃபோர்ஸா வந்து பாருங்க, அந்த ஒற்றுமை அன்னைக்கு பார்த்தோம் நாங்க சென்னையில. இதுல காஸ்ட் இல்ல, கிளாஸ் இல்ல, அதாவது நீ பெரியவன், நான் ஜாதிக்காரன், நீ இந்த கட்சி, நான் அந்த கட்சி, நான் டிரான்ஸ்ஜெண்டர்னு இல்ல, நான் நொண்டின்னு இல்ல, எல்லாத்தையும் தவிர்த்துக்கிட்டு வெளியே வந்துச்சு. என்னால அங்க பார்க்க முடிஞ்சிச்சு. இதுக்கு மேல ஒரு ஆண் பெண் பேதம், அதாவது எங்க போனாலும் நீ என்ன இப்படி வந்திருக்க, நீ அப்படி வந்திருக்க, நீங்க என்ன தைரியமா 1 மணிக்கு வரீங்க, நீங்க என்ன தைரியமா 2 மணிக்கு வரீங்க. நான் என் நாட்டுக்குள்ளதான் சார் போயிட்டு இருக்கேன், எங்கேயோ போகல. போலீஸ் வேலை என்ன பிடிச்சிட்டு உள்ள போக கூடாதுன்றாரு 2 மணிக்கு. நான் சொல்றேன் இந்த நேரத்துக்கு நான் எடுத்துட்டு போய் உள்ள வச்சுட்டேன் ஆஃபீஸ் ரூம்ல. அது அப்புறமா கரெக்டா டிஸ்ட்ரிபியூஷன் கரெக்டா இருக்கும்னு. அந்த லோடு ஈரோட்ல இருந்து கேரளால இருந்து வருது. கேரளால இருக்கிறார் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர், அவர் ஈரோடுக்காரரை சேர்ந்தவர். அவர் அனுப்பி விடுறாரு அந்த இது. அவர் சொல்றாரு, ஏமா ராத்திரி 2 மணிக்கு அங்க இருக்கீங்க, உங்க வீடு அங்க இருக்கா? இல்ல, என் வீடு மவுண்ட் ரோட்ல இருக்கு. இதை நான் 11 மணிக்கு போனேன் சார், எனக்கும் பொண்ணு இருக்கா, 3வது படிக்கிற பொண்ணு, அவளுக்கு எல்லாம் எடுத்துச்சா, இங்க எனக்கு பிரெட் கிடைக்கும், அவளுக்கு அது கூட அங்க கிடைக்காது, அதையும் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நான் இங்க வருவேன் 1 மணிக்கு. இதுல ஸ்கூல் பசங்க கூட, பள்ளிக்கூடத்துல பசங்க கூட அவங்க என்னென்ன சேமிச்சு வச்சிருக்காங்களோ அது எல்லாமே உண்டியெல்லாம் உடைச்சிட்டு காசு கலெக்ட் பண்ணிட்டு, ஸ்கூல் பக்கத்துல யார் யார் பாதிக்கப்பட்டிருக்காங்க, பிரெட் என்னென்ன அவங்களால முடியுதோ எல்லாமே வாங்கி அவங்க ஸ்கூல்ல படிக்கிற பசங்க எல்லாரும் சேர்ந்து வேலை பார்த்திருக்காங்க. கேத்தலிக் சிஸ்டர்ஸ் எல்லாம் சர்ச் பார்க் ஸ்கூல்ல இருந்து சரி, கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருந்து, சென்ட் ஆன் ஸ்கூல்ல இருந்து, எல்லா ஸ்கூல்லயும் கலெக்ட் பண்ணி அவ்வளவு டிஸ்ட்ரிபியூஷன் நடந்துச்சு. கொஞ்சம் நஞ்சம் இல்ல, இதுல யார் எவ்வளவு அடிச்சாலும் அவ்வளவு மக்களுக்கு போயிருக்கும். கண்டிப்பா எவ்வளவுதான் நீ எடுத்திருந்தாலும் திருப்பி சில தவறுகள் கண்டிப்பாக அந்த நேரத்திலயும் நடந்திருக்கு. 2015 டிசம்பர்ல சென்னையில ஒரு வெள்ளத்தால் பாதிக்கப்படும் போது எந்த ஜாதி மதம், நீ யாரு நான் யாரு, நான் பெரிய ஆளு நீ சின்ன ஆளு, நீ இது நான் அது, எந்த ஒரு வேறுபாடு பார்க்காம, எந்த ஒரு டிஃபரன்ஸ் பார்க்காம எல்லாரும் ஒன்னா நின்னுட்டு ஒருத்தருக்கு உதவி பண்ணிட்டு we brought back Chennai to life. அண்ட் கண்டிப்பாக அதுல மொய்தீன் நீங்க இருக்கட்டும், இல்ல வெங்கடேஷ் நீங்க இருக்கட்டும், காருண்யா நீங்க இருக்கட்டும், உங்களை மாதிரி எத்தனையோ என்ஜிஓஸ் கீழே இறங்கி வேலை பார்த்திருக்காங்க. எல்லாருக்கும் ஒரு பிக் சல்யூட். ஒன்ஸ் அகேன் a request to the government of Tamil Nadu. உங்களால எவ்வளவு சீக்கிரம் இந்த மாதிரி 2 பேர் தான் இன்னைக்கு பார்த்திருக்கோம், ஆனா நிறைய பேர் இப்படி பாதிக்கப்பட்டிருக்காங்க. ப்ளீஸ் அவங்களுக்கு இம்மிடியட்டா உதவி பண்ணுங்க. மீண்டும் ஒரு நிஜத்தோட சந்திப்போம். ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ. தேங்க்யூ. நிஜத்தை சுற்றி கோடி பொய்கள் இருந்தாலும் நிஜம் வெளியே வரும். ஒரு நாள் நிஜம்